ஹலோ பப்பாளிஸ், பீன்ஸ் பருப்பூசலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் கடலப்பருப்பை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய், அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, மசால் வடைக்கு, அதுக்கு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், கொரப்பாக. அடுத்து சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இந்த பீன்ஸ் பருப்பூசலி இட்லி பாத்திரத்தில் அந்த பருப்பு வேக வைப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக இருக்கும். அடுத்து பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிறது. அது கூட லைட்டாக கொஞ்சமாக உப்பு, நான் ஏற்கனவே பருப்பில் போட்டு அரைச்சிருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சமாக தான், அதுக்கு மேலே வேண்டாம். லைட்டாக போட்டு கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ரொம்ப ஏன்னா என் பீன்ஸ்லேயே ஆவிலே வெந்துடும், இருந்தாலும் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். அவ்வளோதான். பீன்ஸ் வேகட்டும். அடுத்து தோசைக்கல்லில் நம்ம அரைச்சி வச்சா அந்த பருப்பை அப்படியே லைட்டாக ஒரு தோசை மாதிரி தட்டிடலாம். கையிலே தட்டலாம். கையிலே தட்டிட்டு இப்படி பாருங்கள், நான் தட்டுறேன் பாருங்கள். தட்டிட்டு அப்படியே தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டால் அது திருப்பிக்கும், உடையாது. தோசை மாதிரி அப்படியே நல்லா திருப்பிக்கும். அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு நான் இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி பூ போல் நல்லா அரைஞ்சிருக்கு. மெதுவாக அப்படியே தனித்தனியாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம பீன்ஸில் கொட்டிட வேண்டியதான். பீன்ஸ் இப்போ வெந்துருச்சு. அதோட அந்த பருப்பை கொட்டிட வேண்டியதுதான். கொட்டிட்டு லைட்டாக கிண்டணும். கிண்டிட்டு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம், இல்லை எனக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா வேணாம், விட்டுருங்க. இப்போ நான் தேங்காய் போட்டு தான் நான் செய்வேன். தேங்காய் நான் போடுறேன். இதில் லைட்டாக தேங்காய் போடுவேன் பாருங்கள். லைட்டாக தேங்காய் போட்டு லைட்டாக கிண்டணும். இது மாதிரி ஈஸியான பருப்பூசலி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.